டார்கெட் 50 அமித்ஷா கொடுத்த அதிரடி லிஸ்ட். தலை சுற்றி போன எடப்பாடி பழனிசாமி. 50 கோவில் நகரங்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்கும் பாஜக. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டி நடக்கப் போவதால் திமுக அதிமுகவில் இரண்டில் எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்பது மிகப்பெரிய சஸ்பென்ஸாக உள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே இருந்தபோது அந்த கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதோடு உட்கட்சி மோதலும் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு திமுகவில் சீனியர் புள்ளிகளை ஓரங்கட்டிவிட்டு இளைஞரணியை அதிகமாக போட்டியிட வைக்கப் போவதால் அந்த கட்சியின் சீனியர் புள்ளிகள் திமுகவுக்கு எதிராக திரும்பப் போகிறார்கள். அதனால் அவர்களின் ஓட்டுகள் பெரிய அளவில் சர்ச்சையை சந்திக்கப் போகிறது. அதே சமயம் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி தொடர்ந்து வலுவாக இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியும் பலமுறை உடைந்துவிட்டது. இது திமுக கூட்டணிக்கு பெரிய சாதகமாக அமைந்து அவர்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளார்கள். அதோடு நடிகர் விஜயும் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிறார். இதுபோன்ற விஷயங்கள் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை என்பது அதிகரித்துவிட்டது. அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் பிரசித்தி பெற்ற இந்து ஆன்மீக தலங்கள் உள்ள பகுதிகளில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ளது. அது குறித்த ஒரு பட்டியலையும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தயார் செய்துள்ளார். அந்த பட்டியலில் ஸ்ரீரங்கம், பழனி, திருப்பரங்குன்றம், மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், காஞ்சிபுரம், திருவாரூர், கும்பகோணம் போன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது. அதோடு அதிமுகவிடமிருந்து பாஜக 50 தொகுதிகள் கேட்டுள்ளது. அந்த 50 தொகுதிகளையும் தற்போதே முடிவு செய்து விட்டார்கள். ஆரம்பத்தில் பாஜகவுக்கு 30 தொகுதிகள் தான் தருவோம் என்று எடப்பாடி கூறிய நிலையில் மக்களை தேர்தல் ஓட்டு வாங்கிய விவகாரத்தை பாஜக கையில் எடுத்ததும் அடங்கிவிட்டாராம். இதன் காரணமாகவே பாஜக 50 தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது. அந்த வகையில் கோவில் நகரங்கள் அனைத்தையும் இந்த முறை பாஜக ஸ்கெட்ச் போட்டு களமிறக்கப் போகிறது. முக்கியமாக பிரபலங்கள் என்பதை கடந்து அந்தந்த பகுதிகளில் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற நபர்களை வேட்பாளராகவும் களமிறக்குகிறார்கள். ஆனால் இப்படி அமித்ஷா முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக நகரங்களை கேட்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம். காரணம், தற்போது பாஜக கேட்கும் தொகுதியில் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாகும். அதனால் இந்த தொகுதியில் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதிகளாக அதிமுகவுக்கு வந்துவிடுமே என்று கலங்கி போயிருக்கிறாராம் எடப்பாடி. என்றாலும் இந்த முறை அமித்ஷா தமிழ்நாட்டில் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் இந்த தொகுதிகளை தர மறுத்தாலும் அமித்ஷா விட்டுக் கொடுக்க மாட்டார் என்று அவர் அனுப்பிய இந்த பட்டியலுக்கு எதிராக இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தும் சொல்லவில்லையாம். அதோடு பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் நெருங்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதலான கட்சிகள் வந்தால் 50 தொகுதிகள் என்பதை 40ஆக குறைத்துக் கொள்வதற்கும் முடிவெடுத்துள்ளார்களாம். கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதால் 10 தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக கூறுகிறார்கள். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பல கட்சிகளை கொண்டு வருகிறோம் என்று அமித்ஷா இடத்தில் வாக்குறுதி கொடுத்திருந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது வரை ஒரு கட்சியை கூட கொண்டு வரவில்லை. நடிகர் விஜயை தான் இவர் மலைபோல் நம்பியிருந்தார். ஆனால் அவரோ எங்களது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் வேண்டுமானால் அதிமுக வந்து இணைந்து கொள்ளுங்கள், ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்று எடப்பாடிக்கு கடுமையாக அதிர்ச்சி கொடுத்து விட்டார்கள். அதன் காரணமாகவே பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடன் கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டு எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று இந்த முறை பெரிய அளவில் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராகிவிட்டாராம் எடப்பாடி. அடுத்த செய்தி. ஆட்டத்தை ஆரம்பித்த அமலாக்கத்துறை. வைக்கப்பட்ட 5 அமைச்சர்கள். திமுகவில் உள்ள 13 அமைச்சர்களை அடுத்தடுத்த அமலாக்கத்துறை கட்டம் கட்டப்போகிறது என்கிற செய்திகள் ஏற்கனவே வெளியாகி வந்த நிலையில் தற்போது முதல் கட்டமாக 5 அமைச்சர்களை சுற்றி வளைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் முதல் நபராகத்தான் KN நேரு சிக்கியிருக்கிறார். 888 கோடி லஞ்சம் விவகாரத்தில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்பது போன்று அவர் பேசி வந்தாலும் அது குறித்த ஆதாரங்களை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை அவர் மீது நாங்கள் அனுப்பியுள்ள கடிதத்தை வைத்து விஜிலன்ஸ் FIR போடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அப்படி அவர்கள் FIR போட்டதும் தாங்கள் உள்ளே வர அமலாக்கத்துறை அமைச்சர் நேருவை கட்டம் கட்ட திட்டம் போடுகிறார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலினோ அதை தடுத்து நிறுத்திவிட்டார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் ஆளுங்கட்சியின் வசூல் வேட்டை பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகவே இப்போதே அமலாக்கத்துறை தமிழகத்துக்குள் நுழைந்தால்தான் மொத்த கருப்பு பணத்தையும் கைப்பற்ற முடியும் என்றும் தீவிரம் காட்டுகிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறையை உள்ளே விடக்கூடாது என்ற தமிழக டிஜிபியும் KN நேரு மீது FIR பதிவு செய்யாமல் இருக்கிறார்.
ஆனால் இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறை தாமதம் செய்து எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் நீதிமன்றத்தின் மூலமாக எங்களது நடவடிக்கையை தொடங்குவோம். அப்போது காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுதான் ஆக வேண்டும். அதையடுத்து நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட ரைடில் இறங்கி விடுவோம் என்று அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு தொடர்ந்து மெசேஜ் கொடுத்து வருகிறார்கள். அதனால் இன்னும் சில நாட்களுக்கு தங்கள் அனுப்பிய குற்றப்பத்திரிகை அடிப்படைகள் KN நேரு மீது தமிழக DGP எஃப்ஐஆர் போடவில்லை என்றால் விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றுவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் தமிழக DGP எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய சூழல் ஏற்படும். அதைதான் அடுத்து அமலாக்கத்துறை செய்ய போவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, கோவை மாணவி விவகாரம் கடுமையாக விமர்சித்த நடிகை கஸ்தூரி. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை தொடர்ந்து கடந்த வாரத்தில் கோவையிலும் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார். அதையடுத்து காவல்துறை 7 தனிப்படை அமைத்து அடுத்த நாளே 3 பேரை கைது செய்தார்கள். அதோடு அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது அவர்கள்தானா இல்லை வேறு நபர்களா என்கிற விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டது மிகப்பெரிய தவறு என்று கூறினாலும் அந்த மாணவி விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார். குறிப்பாக இரவு 11 மணிக்கு எதற்காக தனது காதலனுடன் காட்டுப்பகுதிக்கு காரில் சென்று இவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டும், வேறு இடமே கிடைக்கவில்லையா என்று கூறி வருகிறார்கள். இதுகுறித்து நடிகை கஸ்தூரி வெளியிட்டுள்ள செய்தியில், கோவை சம்பவத்துக்கு அந்த ஜோடியும் ஒரு காரணம். இந்த விவகாரத்தில் காவல்துறையை குறை சொல்ல முடியாது. காதல் கன்றாவி இல்லை, வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நேரங்கெட்ட நேரத்தில் தேவையில்லாத இடத்திற்கு இவர்கள் சென்றது மிகப்பெரிய தவறு. இதே காரை போக்குவரத்து உள்ள ஒரு பகுதியில் நிறுத்திவிட்டு கூட இவர்கள் பேசி இருக்கலாம். எதற்காக இருள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு இவர்கள் செல்ல வேண்டும்? உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடத்தியே தீர வேண்டும் என்றால் ரூம் போட்டு கூட இவர்கள் பேசி இருக்கலாம். அதோடு நம் நாட்டில் சிங்கப்பூர் போன்றெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கூட தேவையில்லாத நேரங்களில் வெளியில் செல்லக்கூடாது. சுதந்திரம் என்பதன் பெயரில் இப்படியெல்லாம் இரவு நேரங்களில் வெளியில் சென்று படித்த பெண்களே பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வது வேதனையாக உள்ளது. அதனால் பெண் சுதந்திரம் என்பதை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறினால் இதுபோன்ற பிரச்சனைகளை நாம் சந்தித்தாக வேண்டும் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நடிகை கஸ்தூரி. பாதுகாப்பை பலப்படுத்தும் இந்தியா. வங்கதேசத்தில் யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு உருவானதிலிருந்து இந்தியாவுடன் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு பாகிஸ்தான் உளவு அமைப்பும் பயங்கரவாத அமைப்பும் வங்கதேசத்தில் புதிய இராணுவ தளம் அமைக்க திட்டமிட்டு வருகிறார்கள். இதனால் இந்தியாவின் கிழக்கு எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்தியா வங்கதேசத்துக்கிடையே 4000 கிலோமீட்டர் தொலைவில் நேபாளம், பூட்டான், வங்கதேசம், சீனா ஆகிய நாடுகள் உள்ளன. சீனாவுடன் ஏற்கனவே உரசல் இருந்து வரும் நிலையில் வங்கதேசத்துடனும் உறவுகள் சீர்கட்டு இருப்பதால் தற்போது இந்தியா உஷாராகியுள்ளது. பாதுகாப்புக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இதன் காரணமாகவே வங்கதேச எல்லையில் 3 புதிய இராணுவ முகாம்களை இந்தியா உருவாக்கியிருக்கிறது. இந்த முகாமில் அதிநவீன ரக ஆயுதங்களை கொண்ட பாதுகாப்பு படை வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.